ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து தமிழில் சங்கம் ரிலேட்டடான வந்து பிஓ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதுக்குண்டான ஒரு ஆன்சரையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட்டு நாம் வந்து அட்டன் பண்ண டெஸ்ட்டு. ஃபஸ்ட் கொஸ்டின், வேம்புதலை யாத்த நோன்கால் எக்கம் என குறிப்பிடும் நூல். நான் ஏற்கனவே சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நெடுநல் வாடை அப்படின்றது வந்து அகமா புறமா அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவாதமாக இருக்குது. அதுக்கு காரணமான பூ வந்து எது அப்படின்னு என்னுடைய அந்த டிஓ ப்ரிலிம்ஸில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு காரணமான பூ வந்து என்னென்னா வேம்பு. ஓகேங்களா? இப்போ இந்த வேம்பு அப்படின்னு இந்த லைன் வந்து இதில் வந்து வந்ததுனால இது வந்து நெடுநல் வாடை அப்படின்றது அகமா புறமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகேங்களா? இந்த வேம்பு அப்படின்ற இந்த லைன், வேம்புதலை யாத்த நோன்கால் எக்கம் என குறிப்பிடும் நூல் வந்து நெடுநல் வாடை. இந்த நெடுநல் வாடையை வந்து யார் வந்து எழுதுனா, யார் இயற்றியிருக்கானா, நக்கீரர் வந்து இயற்றியிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். இது வந்து போல்டு பிஓ கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு. எந்த அரசனுக்கு தமிழை அறிவிக்கும் பொருட்டு கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டை பாடினார் அப்படின்னா, ஆரிய அரசன் யாழ் பிரகதத்தன். இவருக்கு தான் வந்து தமிழை அறிவிக்கும் பொருட்டு கபிலர் வந்து இந்த குறிஞ்சி பாட்டை வந்து பாடியிருக்கிறாரு. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? கொஞ்சம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக இந்த மாதிரி வந்து திருக்குறளை இயற்றியவர் யார், அதில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை, அந்த மாதிரிலாம் வந்து கேட்க மாட்டாங்க. இது மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து அப்கிரேடாக படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கூற்று. இது வந்து 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. அதில் எது வந்து சரி எது தவறு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கூற்று வந்து 96 பூக்கள் குறித்து கூறும் நூல் வந்து குறிஞ்சி பாட்டு. செகண்ட் ஒன் பாருங்கள், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் பூ வந்து குறிஞ்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் படிச்சிருப்போம். குறிஞ்சி பாட்டில் வந்து 99 பூக்களை குறித்து தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து 96ங்கிறது தவறு, 99ன்னு இந்த இடத்துல வரணும். ஓகேங்களா? இது வந்து கரெக்டு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குறிஞ்சி பூ வந்து பூக்கும். அப்போ கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், புகார் நகர வணிகம் பற்றி கூறும் நூல். பட்டினப்பாலை. புகார்னு வந்துட்டாவே நமக்கு வந்து பட்டினப்பாலைன்னு வந்துடணும். ஓகேங்களா? இந்த பட்டினப்பாலை தான் வந்து புகார் நகரம் வந்து எந்த அளவுக்கு வணிகத்தில் சிறப்பாக வந்து இருந்துச்சு, செயல்பட்டுச்சு அப்படின்ற குறிப்புகள்லாம் அந்த பட்டினப்பாலையில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து முட்டா சிறப்பின் பட்டினம் பெரினும், இது மாதிரி குறிப்பிடக்கூடிய நூல் வந்து எதுனா பட்டினப்பாலை. இங்கே வந்து பட்டினம் இருக்குது பார்த்தீங்களா? இதை வச்சு நம்ம பட்டினம் அப்படின்னு கூட நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 6th கொஸ்டின், ஆற்றுப்படையில் பெரிய நூல் மலைப்படு கடாம் வந்து கூத்தராற்றுப்படைன்னு சொல்கிறாங்க. மலைப்படு கடாத்துக்கு வந்து இன்னொரு பேர் வந்து கூத்தராற்றுப்படை. நெக்ஸ்ட் வந்து பண்டைய இசை கருவிகளை மிகுதியாக கூறும் நூல் வந்து மலைப்படு கடாம். அதாவது பண்டைய இசை கருவிகளை வந்து மிகுதியாக கூறக்கூடிய நூல் வந்து என்னென்னா மலைப்படு கடாம். அதான் கூத்தராற்றுப்படை. நெக்ஸ்ட் வந்து 8th ஒன் பாருங்கள், 10 பாட்டு தொடரை முதலில் வந்து பயன்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மயிலை நாதர். 10 பாட்டு அப்படின்ற தொடரை வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணது யாருன்னா மயிலை நாதர். வீடு பேற்றுக்கு முதன்மை கொடுக்கும் நூல் மதுரை காஞ்சி. அதாவது வீடு பேற்றுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய நூல் வந்து எதுனா மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பிஓவில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். மூவேந்தர்களை பாடிய நூல் முத்தொள்ளாயிரம். இது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச கொஸ்டின் தான், நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஸ்கூல் டேஸ்லலாம். மூவேந்தர்களை பாடிய நூல் வந்து முத்தொள்ளாயிரம். ஓகேங்களா? அப்படியே பாருங்கள், இந்த கொஸ்டின்லாம் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஓல்டு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்கப்பட்ட நமக்கு அந்த சங்கம் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் இது மாதிரி தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன்.
இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி தேங்க்யூ.